என்னதான் உப்பு டப்பாவை கழுவி காய வச்சுட்டு அதில் உப்பு போட்டு வச்சாலும் தண்ணி விட்டுருதுன்னா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு போட்டு வைக்கிற கண்டெய்னரை நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு அதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரஷ்ஷோ இல்லை கை வச்சு கூட எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத கொட்டணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இதில் உப்பு போட்டு வச்சுக்கலாம். ஸ்பூனும் எப்பயுமே உள்ளே போட்டு வைக்காமல் தேவைப்படுறப்ப மட்டும் ஒரு ட்ரையான ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஈரமாக இருக்கிற உப்பை ஒரு பேனில் சேர்த்து ஈரம் போகிற வரைக்கும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு வச்சுக்கோங்க. உப்பு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வாட்டி அலுமினியம் பேன் யூஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்மள நிறைய பேர் தூளுப்பு கடையில் வாங்காமல் கல்லுப்பை வீட்டிலேயே அரைச்சி தூளுப்பாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதோட கன்சிஸ்டன்சி கடையில் வாங்குற மாதிரி இருக்காது. அதுக்கு அதை பேனில் சேர்த்துட்டு லைட்டாக ஈரம் போகிற மாதிரி வறுத்துட்டிங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தூளுப்பு கிடைக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.